சிஸ்டர். எஸ், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சரி, நான் போய் பார்க்குறேன். சிஸ்டர்னு கூப்பிடுறீங்க? என் பொண்ணுன்னு சொல்லிக்க எனக்கு உரிமை இல்லையா? எப்போ வந்தே? இப்பதாம்மா சித்தன் ஆயாச்சு. ஆத்துல உள்ளவா அசலாத்துல உள்ளவா என்ன சௌக்கியமா இருக்காளா? சௌக்கியம் தான்மா. அம்மா, உன் மனசை சலனப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க இங்க வரல. அபிராமிக்கு அடிக்கடி நெஞ்சு வலின்னு படுத்துடுறா. ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்னென்ன செய்வேன். என் மகளை ஒரு தரம் கண்ணால பாத்துறேன்னு புலம்புனா அதான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? சிகிச்சைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்யறேன். என் மகளை இந்த நிலையில பார்த்ததுக்கு அப்புறம் மருந்துதான் நான் என்ன குணப்படுத்த போறது? அம்மா, உன்ன புக்காத்துல புருஷனோடையும் குழந்தையோடையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டனே. தெய்வம் உனக்கு இப்படி ஒரு கோலத்தை கொடுத்துருத்தேம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இது துன்பத்தை கொடுக்கிற கோலம் இல்ல, அதை துடைக்கிற கோலம். ஆமாங்க, நாம நினைக்கிறபடி நடந்திருந்தா 4 சுவர்களுக்கு இடையே தான் அவ சேவை பயன்பெற்றிருக்கும். ஆனா இப்போ 4 திசையில நிறைஞ்சி இருக்கு. அதுக்காக நம்ம சந்தோஷப்படணுமே தவிர சஞ்சலப்படக்கூடாது. உண்மைதான். கர்த்தர் பேரால தன்னலம் கருதாம சேவை செய்யறதுலதான் சந்தோஷமே இருக்கு. எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமா? கங்கா, ஓடுற நதி ஒரு வாய் அள்ளி குடிக்கிறவாளுக்காக நிற்காது. அது ஓடிண்டேதான் இருக்கும். நீ போமா. ஏண்டி அழற? அவ பேசுறது கேட்டு எனக்கு ஆனந்தமா இருக்கு. அப்படி அவ என்னத்த சொல்லிட்டா? ஆதிசங்கரர், ராமானுஜர் போல உள்ள பகவத் பாதாலாம் என்ன சொன்னாலோ அதையே தான் இவளும் சொல்ற. அபிராமி, மார்க்கங்கள் வேறுபட்டாலும் நோக்கம் ஒண்ணுதாண்டி. வா வா. சிஸ்டர், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். உங்களை பார்க்க வந்தாங்களே, அவங்க இதை மறதியா வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியா? அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரலாம்னு போனேன், அதுக்குள்ள அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்க. அடடா, வழிச்செலவு பணத்தை இதுல வச்சிருந்தா என்ன ஆறுது? நான் வரேன் சிஸ்டர். சரி. மகாலட்சுமி, உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு நல்லதையே செய்யம்மா. கங்கா, கங்கா, இருமா, இத வந்துட்டேன். என்னம்மா? கங்கா, இனிமே இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் நீ தாண்டி பாத்துக்கணும். எனக்கு வயசாயிடுச்சோ இல்லையோ, மந்திரம் எல்லாம் மறந்து மறந்து போயிடுறது. பூஜைக்கெல்லாம் மந்திரம் முக்கியம் இல்லம்மா, மனசுதான் முக்கியம். போமா. நீயும் உன் தோப்பனார் மாதிரியே ஊன்னா நல்லா வியாக்கியானமா கத்துனுட்டேன்.
பாலும் தழைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சொல்ற? உஞ்சவர்த்தி செம்பு நிறைஞ்சு வழிகிறதே. அபிராமி, சம்பிரதாயங்களை மதிக்கிறவா லோகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாம் சௌக்கியமா இருக்குண்டி. இந்த அக்ரஹாரம் லட்சுமி இளமா இருக்கு, அதுதான் காரணம். ஆமா, எங்க கங்காவை காணும்? தோட்டத்துல பூ பறிச்சுட்டு இருக்கா. அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அதுல என்னடி யோசனை? நம்ம பார்த்து தோட்டத்துல தானே பூ பறிச்சுட்டு இருக்கா. அதுக்கு இல்லன்னா, ஆளான பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப பிரியப்படுறான்னா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துட்டு தானே அர்த்தம். எங்க சுத்தி ரெங்கனை செவின்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, உடனே கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவேன். அவ இப்பதானடி ஹைஸ்கூல் படிப்பை முடிச்சிருக்கா, அதுக்குள்ள என்ன அவளுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? ரொம்ப நல்லா இருக்கு. இவ இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம பார்த்து துளசி மரத்தையே சுத்திட்டு இருக்கிறது? ஒவ்வொரு ஆத்துலயும் ஏதாவது ஒரு மங்களகரமான காரியம் நடந்துட்டே இருக்கு. நம்ம ஆத்துல எப்பன்னா நலுங்கு சத்தம் கேட்கறது? நாம நினைச்சு ஆகிறது என்னடி? எதுக்கும் ஒரு வேலை வர வேண்டாமா? வரம் குதிரலைனாலும் பரவாயில்ல, எங்க அத்திம்பேர் புள்ள நடையா நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு கட்டி வச்சா நமக்கும் பாரம் குறையும், அவளுக்கும் தோதா இருக்கும். என்ன சொல்றேன்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்டேன்னா இந்த அக்ரஹாரத்துல நமக்கு உதவி செய்ய நான் மீன் போட்டி போட்டு வரமாட்டாளா என்ன? அபிராமி, உஞ்சவர்த்தி பிராமணே அடுத்த வாட்ட கை நீட்டி நிக்க கூடாதுங்கிற புனிதமான சம்பிரதாயத்தை முடமாக்க நான் விரும்பல. கங்கா தினமும் கும்பிடுற அந்த மகா துளசி அவளுக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணி வைப்பா. நீ போ. பாலன் கருணை புரிவான் ஆனந்தபா. போய் காப்பாத்துமையா. ஏன் முழுகிடுவேன்னு பாக்குறீங்களா? நான் முழுகினா கூட பரவாயில்ல. நானும் அப்புறம் எங்க ஆத்துல எல்லாரும் தலை முழுக முடியாது. ஆயிரம் தான் பயப்படுறேன். போய் நீரே போய் காப்பாத்திருக்கணும். ஏன்னா முடியணுமே பயப்படுறீங்களா? நான் முழுகாம பரவாயில்ல, எங்க ஆட்டுக்காரி முழுகாம இருக்கா. நானும் பருவ பொண்ணுனா காப்பாத்திருப்பேன். பச்சை குழந்தை தானே. பாத்தீரா, எவனோ ஒருத்தர் லால் பாயவானே. யாரு? நம்ம ரங்கமணி. என்னவா நீ போய் அவனை சுட்டுட்டானே. அம்பி, இப்படியே ஆத்துக்கு போயிடாதா? நீ காப்பாத்து. அறிவா சேரையில இருக்கிற செங்காலின் மகன்டா. ரங்கமணி, தொட்டதான் தொட்டுட்டேன். அப்படியே ஆத்திர ஒரு முழுக்கு போட்டுட்டு போயிடான். தோஷமெல்லாம் போயிடும்டா. தண்ணீரை முழுகினா மட்டும் தோஷம் போயிடுமா? அது எப்படி மாமா? இந்த தண்ணீர்ல தானே அந்த ஹரிஜன பையன் விழுந்தான், அதுக்கு மட்டும் தோஷம் இல்லையா? ஜலத்துக்கு எதிரான தோஷம். கங்கையில மூழ்கினா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாரோ இல்லையோ? ஓஹோ, இந்த தண்ணீரை முழுகினா தோஷம் போயிடும், கங்கை தண்ணீரை முழுகினா பாவம் போயிடும். ஆனா எந்த தண்ணீரை முழுகினாலும் உயிர் போயிடும். அது தெரியுமோ? ஏ அம்பி, ஆச்சாரம் ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடாதா? ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல வழின்னு அர்த்தம். அந்த நல்ல வழி மேல எதுக்கு பழி போடுறேன்? பேசாம போங்க. ஓய் பஞ்சு, பார்த்தீரா? நேத்து முளைச்ச காணா என்னமா பேசிட்டு போறான். அவனை சொல்லி குத்தவில்லை. அவன் தோப்பனால் அவனுக்கு மீதளிக்க விட்டதே தப்பு. அத முறுக்கெண்டு சதா பேசின்றிருக்கான் கிறுக்கு பையன். ஓய் பஞ்சு, சுப்புடு என்ன இவனை இப்படியே விடப்படாதவனும் முதல்ல வார்த்தை போய் எல்லாத்தையும் சொல்ல பண்ணும். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அவகிட்ட அப்படி பேசிட்டு வந்திருப்ப? ஏதோ ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு நடு வெள்ளத்துக்கு போன நீ தெரியவா சொன்னதுக்காக ஒரு முழுக்கு போட்டு வந்துட கூடாது. இந்த மாதிரி போலியோ வாழ்றது எனக்கு பிடிக்காது சித்தப்பா. சாக போறவனை காப்பாத்த இறக்கம் இல்லாதவா சந்தியாவந்தனம் பண்ணதுலயும் சாஸ்திரோக்தமா வாழ்றதுலயும் அர்த்தமே இல்ல. அவன் காப்பாத்துறே இல்ல, அதை பத்தி வளர்க்கிறாடா. நான் ஸ்நானம் பண்றேன் இல்ல, அதை பத்தி அவனுக்கு என்ன? நாளைக்கு நோக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை நம்பி எங்காட்ட விட்டுட்டு போயிருக்காரு அவன் தோப்பனார். அவர் வந்து எங்காட்ட கேட்கறச்ச நான் இந்த பொறுப்பு இல்லாம பதில் ரொம்ப வச்சுக்கலாம். பாருங்க, நாளைக்கு உங்க அண்ணாவுக்கு ஒரு கருடா சேர்த்து போட்டுட்டு இவரை பேசாம ரயில் ஏற்றி விடுங்கண்ணா, நம்ம பாலம் கழியட்டும். ஏண்டி காமாச்சே, யாரும் ரயில் ஏற்றி விட சொல்றேன்?
இந்த ஆசை விட்டு போக வேண்டிய ஒரே ஜீவன் நான் தான். காசிக்கு போகணும், கங்கையில தீர்த்தமாடணும், அங்கேயே கட்டையை போடணும். அப்பதான் போற கதிக்கு புண்ணியம். அம்மா நீ புண்ணியம் தருவது இருக்கட்டும், ஆனா உன் பேரை என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறா தெரியுமா? தெரியுங்க, ஆத்த ஜலத்துல விழுந்த அரிஜன பையனை காப்பாத்திட்டு வந்திருக்கான், அவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு? அது சரி, தீட்டு போக ஒரு முழுக்கு போட்டு வந்தா என்ன குறைஞ்சிடும்? கனகு, ஆத்மாவுக்கு எதிராக தீட்டு ஹரிஜன் ஒதுக்கிருந்தோம்னா நமக்கு ஒரு ஆழ்வார் கிடைச்சிருப்பாரா? நாராயணாதின்னு விட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு நாயன்மார் கிடைச்சிருப்பாரா? அதுக்காக அதுவும் இதுவும் ஒண்ணா? எல்லாமே ஒண்ணுதாண்டா. ஹரிஜன் கருப்பு நிறமாச்சேன்னு நம்ம ஒதுக்கிட கூடாதுன்னு தான் பகவான் கண்ணனே கரும நிறமா காட்சி தர. சரிதான், உன்னை கொஞ்சம் பேச விட்டா ஒரு பிரவச்சனமே பண்ண ஆரம்பிச்சிருவியே. தம்பி, நீ ஏண்டா நின்னுட்டு இருக்க? சித்திராவணம் பண்ணி வச்சிருக்கேன், வா சாப்பிட போலாம் வா. கௌரி, இது வந்துட்டே. ஏங்க இவ்வளவு நேரம்? வாங்கடி போலாம். ஹே கௌரி, இந்த கௌரி குடு. ஆமா, ரம்மா எங்கடி? ரம்மா இன்னைக்கு வரமாட்டா. ஏண்டி? வாங்கடி, அங்க போய் பார்க்கலாம். என்ன சத்தம் இங்க? போய் உட்காருங்க. எங்கடா வாத்தியாரு? எங்கேயோ போயிட்டாரு. காலையில கடவுள் வாழ்த்து பாடாம கலாட்டாவா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் ரவி, நீ கடவுள் வாழ்த்து பாடு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையால் வாட வேண்டும். உட்காரு. கடவுள் பாட்டு பாட சொன்னா காதல் பாட்டா பாடுற? டேய் கோபி, நீ பாடு. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போதும் போதும் உட்காரு. இதுக்கு மேல கேட்டா நேக்கே பக்தி படும் போல இருக்கு. சித்தர் பாட்டுக்கு பதில் சினிமா பாட்டு சொல்லி கொடுக்கறாரா? இப்போ நான் சொல்றதை நீங்க பாடுங்க. மூஷிக வாகன கஜானனா, மூஷிக வாகன கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, மோதக ஹஸ்தே கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, விக்ன விநாயக கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா, பாத நமஸ்தே கஜானனா. இதுதான்டா கடவுள் வாழ்த்து. பாடிண்டே இருங்க. பாத்தலாடி, அங்க பசங்களை ஆட விட்டுட்டு வாத்தியார் இங்க வந்து வாய போலாம் நின்று தூங்கிட்டு இருக்க. சும்மா விடாதடி, பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு. தூக்கமா தூக்கம்? தூங்குவா தூங்குற. இங்க வந்து கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு தூக்க கலக்கத்துல மூவில பிசாசோன்னு பயந்துட்ட. உன்னை பார்த்த பிறகுதான் நரிமுகத்துல முடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுட்டேன். நரிமுகத்துல இல்ல மாமா, கரிமுகத்துல முடிச்சிருக்கேன். அப்படின்னா ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. ஓய் கருவா, என்ன காணும்? நடுவு ஜாமத்துல நாய் ஊழியற மாதிரி காதல வந்து கத்துண்டுச்சு. என்ன காணும்? பல்லே இல்ல, என்ன சிரிப்பு இருக்கு? என்னங்க கண்டுட்டு என்ன காடுது? ரெண்டு பேரும் ஐயனார் சில போல இருக்காரு. அறிவு இருக்கா? ஐயனார் எனக்கு சரி, உடம்பு இருக்கு இவருக்கு. சரி, பையன் நேரில் வச்சுப்போம். ஏங்கானு அதுவா முக்கியம். ரெண்டு பேர் முகத்துல என்னங்கானு? மூக்கி அது தெரியறது நேக்கு, மூக்குக்கு கீழே குழைச்சு பூசினா வீசையாகாதுங்கானு. தானா முளைக்கணும். ரெண்டு பேர் முகத்திலேயுமா? ஆமா. இது யாரு செஞ்ச வேலை? இந்த அக்ரஹாரத்துல
ஒழுங்கா கோலம் போட தெரிஞ்சவ அந்த கங்கா ஒட்டிதான். அவதான் நம்ம முகத்தை இந்த கோலத்தை போட்டிருக்கான். ஏய் கங்கா, எங்க முகத்திலேயா கரிய பூசல? இரு உன் முகத்துல கரிய பூசல, உன் தோப்பனார் முகத்துல கரிய பூசல. அப்படி பூசல நான் பஞ்சு இல்ல நெஞ்சு. ஏண்டா பாளையத்தான், ஏன் சாமி உனக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னடா ஆச்சு? அதே ஏன் சாமி கேக்குற? பொண்ணு பார்க்க போனா ஆ. வாசல்ல ஒரு வயசானமா நின்னுந்தாங்க. ஆ. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. ஆ. ஒண்ணு இல்லங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆ. உன்ன அந்த அம்மா குழந்தை மாதிரி வைக்கப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா ஏன்டா உள்ள ஓடினாங்க? அப்புறம் தான் சாமி தெரிஞ்சது அந்த அம்மா தான் பொண்ணா. அட கிரகச்சாரமே. அப்புறம் அப்புறம் என்ன, அங்க எடுத்த ஓட்டம் ஆள பார்த்தோன்னு நின்ன. அங்க யார பார்க்க நின்ன? அதான் சாமி சின்பாட்டம் மூசுண்டமா தான் அண்ணில இல்ல. அணில ஓனான விஷயத்த சொல்ற. அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க. ஆ. சரி வந்தாங்களா அதையும் போய் பார்த்தலாமேன்னு அங்க போய் பார்த்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. ஆ. சரி இதையே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன். ஆ. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கையில மோடுத்துன்னு வந்தா. கபால்னு பாஞ்சு வாங்கினேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா. ஆ. புள்ளையா அப்படின்னு. ஆமாங்க, நீங்க தானே மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ் அதான் நம்ம கரெக்டுன்னு அதையே பேசி முடிச்சுட்டேன். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சாமி அப்ப நான் வரேங்க. போயிட்டு வா. சொல்லுங்க. நம்ம கெங்காவோட கல்யாணத்தை காலகாலத்துல நடத்தலாம்னு தீர்மானிச்சோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது விஷயமா தான் சேர்த்து உங்கள்கிட்ட பேசணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஆத்துக்காரி பேர்ல ஒரு காணி நிலம் இருக்கணும். மஞ்ச காணி நிலம். ஆமா, அதை உங்க மூலியமா வித்து கொடுத்தேன்னா கெங்காவோட கல்யாணத்தை நடத்த காசியா இருக்கும். மஞ்சக்காணி நிலத்தை விற்க சொல்றீரே, அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் என்ன செய்யறது? விளையிற மண்ணை விட வாழ போற பொண்ணுதானே நமக்கு முக்கியம். அவ புக்காத்துல பெத்து சுகமா இருந்தான்னா அதுவே எனக்கு சொத்து சுகம் எல்லாம். என்னப்பா என்ன இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கங்கா கல்யாண விஷயமா சொல்லிட்டு இருந்தார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். என்ன அம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் வரேன். நம்ம கங்காவுக்கு வரம் பார்த்தாச்சா? ஆமா, அபிராமியோட அத்திம்பேரோட பிள்ளை கோவில்ல அர்ச்சகரா இருக்கான். அச்சுகுரா, நன்னா யோஜனை பண்ணினதுக்கு அப்புறம் எதையும் செய்யடாப்பா. பாவம் கங்கா, பிறந்தாத்துல தான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. போற இடத்துலயாவது நிம்மதியா இருக்க வேண்டாமா? 30 ரூபாய் சம்பளமும் 3 வார பிரசாதமும் கொண்டு வர ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு என்னடா பிரயோஜனத்தை பார்க்க போறாவ? நம்ம கையில என்ன மாமி இருக்கு? ஏதோ என் சக்தி அனுச்சாரா வரன் பார்த்தேன். அவ பிராப்தம் எப்படியோ, பகவான் அவளை யாரோட முடிச்சு போட்டிருக்கானோ. ஏண்டி ஒரு நாய் உன் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டா குரங்கு. உன் தாவணியில தவளை இருக்கு பாரு. தவளையா? ஐயோ நிக்கடி. ஏமாந்துட்டியா? உன் தாவணி எங்கடி? அதானே. ஐயோ என் தாவணி தண்ணியோட போயிடுத்தடி. நான் இப்ப எப்படியே ஆத்துக்கு போறது? கவலைப்படாதடி, அந்த காலத்துல இலைய கட்டிட்டு தான் வாழ்ந்தாளாம். தலைவாழை இலையா பறிச்சு தாவணியா சுத்திட்டு போ. ஏய், வளர வயசுல இப்படி சிரிச்சுட்டே இருந்தா வாழ். ஏய், எங்கடி போற? இருங்கடி வர. இவ எப்பவும் இப்படித்தான். நீ ஓடி. ஆமா, இங்கே வந்து ஆத்தங்கரைக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்கத்தான். ஆமா, நீங்க குளிக்க வந்தேளா என்னோட குலாவ வந்தேளான்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன சொல்லுவேன்? ராத்திரி என் கணவன் வந்து படுத்தின பாட்டுக்கு இந்த ஆத்துக்கு இல்ல, நான் உங்க ஆத்துக்கே ஓடி வந்திருக்கணும் தெரியுமா? நான் மட்டும் தூங்கினேனா? ஐயோ டி கங்கா, அனாவசியமா இப்பவே கண் முடிச்சிடாதே. அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு விடிய விடிய முடிக்கணும். மூஞ்சி பாரு, சந்திக்கிறதுக்கே தகராறு. இந்த சாமி முகூர்த்தம் வேற. யாராவது பார்க்க போறா. பாக்கட்டுமே. நான் மாத்திர போய் சொல்லிடுவா. சொல்லட்டுமே, ரொம்ப சௌகரியமா போச்சு. அவளே நம்ம ஆத்துக்கு போய் சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கட்டுமே. கூப்பிடுறானா? கோவில் வாங்கோ, அங்க பேசுவோம். மறந்துடாத, நான் கோயில் வாசல்லே நின்று இருப்பேன். தவங்கிறது வச்சிடாத.
ஏய் சொன்ன மாதிரியே தவங்கிறது வச்சு ஏன் எனக்காக காத்திருந்தா என்னவா? காத்திருந்து என் கால் வீங்கி போச்சு. வா உட்கார்ந்து பேசுவோம். வேண்டாம் பிரதர்ஷனம் பண்ணிட்டே பேசலாம். ஆமா கோயிலுக்கு வாங்க ஏதோ குட்டி அழுக்குறேன்னு சொன்னியே சொல்லு. யாரோ வரா. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சிசுவர்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. ஆமா நேற்றுக்கு நான் டவுனுக்கு போயிருந்தேன் இல்லையோ, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பாக்கலாம். எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது மண்டு. யாரோ வரா. ஸ்ரீராഘவம் தசரதாத்மதம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலோன்வே ரத்ன தீபம் ஆஜானு பாஹும் அரவிந்த தடாயதாட்சம் ராமம் நிசாந்தர. எனக்காக என்னவோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னே, என்ன அது? அது இங்க சொல்ல விஷயம் இல்லடி. வா அங்க போலாம். வா 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 சீக்கிரம் வா. வாடி. என்ன எவ்வளவு அவசரம்? சொல்றேன் உட்கார். சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வந்து? கொஞ்சம் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம போய் இதையா வாங்கிட்டு வந்து? கர்மம். இத வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு நோக்கு என்னடி தெரியும். கரக்காரன் பாட்டுக்கு சைஸ் என்னான்னு கேட்டுட்டான். இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. போதும் அதை தூக்கி எறிங்க. என்னடி பெருசா பிகு பண்ற? யாரோ வரா. श्री वेंकटेश श्रीनिवासो लक्ष्मीपति रणामय ओम संसो जगन्नंदो गोविंद सदा प्रभु शेषादि निलयो देवकेशवो मधुसूदन अमृतोमा. डी गंगा வாடி வாடி வாடி. நீங்க பாடிட்டே இருங்க. ஓடிண்டே இருங்க. சாந்தே, என்ன பாட்டி? இந்த ஆத்துல பசு கண்ணு போட்டிருக்கு, பாட்டி சீம்பால் கொடுத்தன்னு வச்சாரு சொல்லி இதை கங்கா ஆத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வா. கழுதே பக்கத்தாத்து பசங்களோட பாண்டி விளையாட போது காலெல்லாம் வலிக்கிற, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அந்த கயலுக்கு யாருங்க என்ன வேலை சொல்றதுன்னே புரியறதில்ல. பாவம் நோக்கத்துக்கு வீழ்ச்சமோ என்ன கொடுத்துரு, நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன். கிட்ட மாட்டேன் இந்த விஷயம் சொல்லாதே. மாமி 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 மாமி. என்னடா மாமி இங்க நின்னுட்டு இருக்க, சுத்தி மாமிங்கிற? இந்த ஆத்துல வேற மாமி ஏதுரா? அதானே மாமி, எங்க ஆத்து கண்ணு குட்டி முத கண்ணு போட்டு பால் கறந்தது. என்னடா உணர்ற? கண்ணு குட்டி பால் கறந்ததா? இல்ல பசு, இல்ல மாடு, இல்ல தண்ணு, இல்லப்பா. உன் பேரை நீயே சொல்லிக்க. காசி பாட்டி சீம்பால் கொடுத்து அனுப்புனாளா? ஆமா ஆமா, உங்க ஆத்துலதான் ஒரு பிஸ்கா இருக்கே, அதண்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அவளா கொடுத்தா? இல்ல என்னதான் கொடுத்தா? அவ கொடுத்தா. ஒன்னண்ட போய் கொடுத்தா பாரு. ஐயோ ஐயோ பாவம். ஏமாவி இத்தனை நேரம் தனியாவா மாவிடுக்கு? இந்த சொம்ப கொடுங்க, உலகை கொடுங்க. எதுக்கு அப்படி நோக்க? இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க. ஆமா அந்த கங்கா குட்டி எங்க? அதை ஏண்டா அப்படி கேக்குறேன்? மடிசார் கட்டி விடுன்னு சொன்னா, கல்யாணத்தை பத்தான் கட்டிக்குவான்னு சொன்னேன். அடம் பிடிச்சா, சரின்னு கட்டி விட்டேன் பாரு. வெக்கப்பட்டு அரைக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கா. அடி கங்கா, இங்க வாடி, யார் வந்திருக்கா வந்து பாரு. அப்படி பாக்குற கங்கா? ஏன் அங்கே நிக்கிற? வாடிங்க. அவன் என்ன அந்நியமா இருக்கல? வாடி. வாங்க கங்கா மாமி வாங்க. அரைச்சி வாடி. என்ன மாமி தனியா மாவு விட்டு இருக்கா, நீ போய் உள்ள மறைஞ்சிட்டு இருக்கிய? புரிடி உலக்கைய இடி மாவே. என்ன அம்பி குழந்தை இப்படி மிரட்டுற? அப்படி இல்ல மாமி, நீங்க உள்ள போங்க மாமி. உள்ள பால் வச்சுட்டு ஏதாவது கைக்காரர் இருந்தா அதையும் முடிச்சுட்டு வாங்க. அவளை ஒண்ணும் சொல்லாத. இல்ல மிரட்டலா? நம்ம பிள்ளை இருக்குது. ஆமா, எங்க வந்தே? உன் மொத்த கொட்ட கண்ணை பார்க்க வந்திருக்கேன். வருமா? இத பாருங்க, இனிமே இப்படி சொன்ன என்னடி செய்வேன்? பெரிய கண்ணகி வட்டி குச்சி இல்லாம பார்க்க வச்சிருவேன். போயும் ஒரு பொம்மை நாட்டுக்காக உலக்க பிடிக்கல, வெக்கமா இல்ல? இது சாதாரண வழக்கிலடி, நம்ம காதல் சாம்ராஜ்ய செங்கோல். அவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்பாங்க, இவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்னு இப்பதான் புரியுது. ஏடி பின்ன பித்தமா வரும். ஆமா ஆமா.
கங்கா, என்னடி சத்தம்? என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? கால் கட்டு போட்டு இருக்க. அடி அசம்பந்தம், அச்சு பிச்சுன்னு உளராத. கால்ல அடிபட்டுட்டா அதான் கட்டு போடுறியா? இத போய் கால் கட்டுன்னு சொல்லிட்டியே. கால் கட்டுன்னா என்ன தெரியுமா? அவன் ஆம்படையா, நீ ஆம்படையாள்னு அர்த்தம். புரியுதா? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். இந்தப்பா பால் பாத்திரத்தை வாங்கிப்போ. கொடுங்க. அப்புறம் கங்கா, பாட்டி உன்னை வீணை வாசி போற சொன்னா. வீணை கங்கா, நானும் எவ்வளவோ நாகவாசம் பண்றவாள் பாத்திருக்கேன். ஆனா உன்னுடைய விரல்கள் அந்த வீணை மீட்டத்தை நான் விடாமே கேட்கலாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அப்பா அப்பா அப்படின்னு பெரிய வாசிப்போம். ஒரு ஆராபனம் தெரியுமா? இல்ல ஒரு சில்லாதான் உண்டா? இந்த கிழந்தா இந்த கட்டை கட்டிட்டு அழகு. உனக்கு ஏன் இந்த பொறாம? பொறாமடாடி, எனக்கு பொறாமடா. ஏன் பொறாம வளர்க்கலாமா? பொறாம வேண்டியதுதான். ஆனா வெறும் பொறாம இல்ல, வித்துவத்தன்மை இல்ல. அப்பதான் கலை வளரும். நேக்கு என்னமோ நீ எப்பவும் பாடிண்டே இருக்கிறதாண்டி பிடிக்கிறது. நேக்கு இந்த ஊஞ்சல ஆடிண்டே இருக்கிறதா பிடிக்கிறது. உங்க ஆத்துலயும் ஒரு ஊஞ்சல் ஆடினா நல்லா தான் இருக்கும். ஊஞ்சல் ஆடுறத ஒட்டட வரட்டு தோளை கூட ராத்திரியில வாத்தி வாசிக்கிறது. பாத்தியா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பறிச்சு வச்ச வாசனை பூ. வா வா, உன் தலையில சூட்டி விட. பாக்குறேன் இது எத்தனை நாளைக்கு தான் நடக்கும்ங்கிறத பாக்குறேன். யாரம்மா? அடுத்த தெருவு குரங்கு கொண்டு வந்து ஆராத்தி எடுத்துட்டு இருக்காளே பாட்டி. சொல்லாதடி, திருஷ்டி பண்ணிட போகுது. உனக்கு நான் திருஷ்டி கழிக்கிறேன், உனக்கு ஒரு குறையும் வராது. ஏன் பாட்டி, இந்த ஆப்பிள ஏதோ ஒண்ணு குறையிற ஆப்பிள இருக்க. நீ தேடிங்க உங்க ரங்கமணியை தானே பாக்குற. உன் கண்ணு அங்க இங்க அளவாயிருதுல இருந்தே தெரியறது. நான் ஒன்னும் ரங்கமணியை தேடிட்டு வரல. கங்கா, இந்த காசி பாட்டியும் ஒரு காலத்துல வயசு குட்டியா இருந்தவராண்டி. இந்த இடத்துல உன்னுடைய இசையை கேட்டு நான் இங்க தாளம் போட்டு இருக்கேன். அவன் எங்க தாளம் போட்டு இருக்கானோ? சாமி, நீங்க எங்களை தொட்டாவே தீட்டுங்க. ஏன் தப்பட்டவர வாசல் இப்படிவா முடிக்கிறீங்க? சரிதான் போடா. மேல தாளத்துல கூடவா மேல் ஜாதி கீழ் ஜாதி? ஐயோ, இந்த மாதிரி அனாச்சாரம் பண்றது உங்களுக்கே என்ன இருக்கா? இதெல்லாம் தொடரதே தோஷம். இத போய் தட்டின்னு இருக்கல. அடியே ஆச்சாரம். தட்டுறது மட்டும் இல்லடி, இப்ப பாரு. அட்ராமிழத்த ராஜா, இதில் ஆச்சாரம் குறைஞ்சி போச்சா? அட்ராமிழத்த ராஜா, இதில் ஆச்சாரம் குறைஞ்சி போச்சா? என்ன படைச்சவன் தாண்டா, இங்கே உன்னையும் படைச்சான் வாடா. என்ன படைச்சவன் தாண்டா, இங்கே உன்னையும் படைச்சான் வாடா. அட்ரா மேளத்த ராஜா, இதில் ஆச்சாரம் குறைஞ்சி போச்சா? எங்கே தொட்டா என்னாகும் சொல்லேண்டி, அதில் இன்னும் அந்த தீண்டாமை வேணாண்டி. எங்கே தொட்டா என்னாகும் சொல்லேண்டி, அதில் இன்னும் அந்த தீண்டாமை வேணாண்டி. மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே, ஆசையெல்லாம் தீரு மட்டும் படிக்கணும். மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே, ஆசையெல்லாம் தீரு மட்டும் படிக்கணும். ஆசையெல்லாம் தீரு மட்டும் படிக்கணும். உடல் அந்த பக்கம் இந்த பக்கம் துடிக்கணும். அட்ரா
அட்ரா மேளத்த ராஜா இது ஆச்சாரம் குறைஞ்சு போச்சா நிறுத்துங்க அட நிறுத்துங்கண்ணா அட நிறுத்துங்க அட நிறுத்துங்கண்ணா ஆன படைச்ச வந்தாண்டா இந்த பொண்ணையும் படைச்சாண்டாடா ஆன படைச்ச வந்தாண்டா இந்த பொண்ணையும் படைச்சாண்டாடா அட்ரா மேளத்த ராஜா அந்த ஆட்டத்தில் நான் மட்டும் லேசா அட்ரா மேளத்த ராஜா அந்த ஆட்டத்தில் நான் மட்டும் லேசா ஆட வந்த கோமாளி ராசாவே நல்ல சேலகர போறேன் நாம் பேசாதே அட ஆட வந்த கோமாளி ராசாவே நல்ல சேலகர போறேன் நாம் பேசாதே கைத்தவள பூட்டி விட்டு கண்ணுமைய தீட்டி விட்டு வீதி எங்கும் கூட்டிக்கிட்டு வர போறேன் நான் வீதி எங்கும் கூட்டிக்கிட்டு வர போறேன் இந்த வேட்டிய ஒரு ஆம்பளைக்கு தர போறேன் அட்ரா ராஜா அந்த ஆட்டத்தில் நான் மட்டும் லேசா அட அட்ரா மேளத்த ராஜா இது ஆச்சாரம் குறைஞ்சு போச்சா தத்தி தத்தி நீ சும்மா ஆடாதே தப்பு தாளத்தை நீ எங்கிட்டு போடாதே தத்தி தத்தி நீ சும்மா ஆடாதே தப்பு தாளத்தை நீ எங்கிட்டு போடாதே குச்சிப்படி ஆட்டம் எல்லாம் மெச்சப்படி ஆடுவேனா அங்கும் இங்கும் துள்ளி துள்ளி குதிக்காதே அட அங்கும் இங்கும் துள்ளி துள்ளி குதிக்காதே இப்போ ஆட்டத்திலே போட்டியிட நினைக்காதே அட்ரா அட அட்ரா மேளத்த ராஜா சாதி ஆதியில் ஒன்னேதான் வாடா இடையே பிரிச்சு வச்சாண்டா இனி எல்லாம் சமரசம் தாண்டா ஸ்ரீமத்யுலாசனேஸ்வரி சிதத்ரிமுண்ட சம்பூரா தேவயாரி சமுத்திரா ஏடி காமாட்சி நேத்து தைரோட குத்தி வச்சேனே அதை இந்த பூஜாவில் விட்டு வச்சுட்டியா அம்மா அம்மா வாடா கணக்கு சதா இப்படி தோட்டம் துறவுன்னு அறிஞ்சிட்டு இருக்கே காலா காலத்துல வந்து கொஞ்சம் மோராவும் சாப்பிட்டு போகக்கூடாதா என்ன பண்ண சொல்ற அங்க வியாபாரம் என்ன அவ்வளவு சுலபமாவா தகஞ்சுடுறது என்னாச்சு நம்ம வாழை தோட்டத்துல 100 தார் இறக்கினேன் ஒரு வழியா விலையை பேசி முடிச்சுட்டு இப்பதான் எண்ணி விட்டுக்கோங்க இந்த உன் கைச்சலவு வச்சுக்கோமா கை செலவுக்கு இல்லடா வழி செலவுக்குன்னு சொல்லு காசியில போய் கங்கையில தீர்த்தமாட வேண்டாமோ தெரியுமே ஏதோ வயசான காலத்துல விரும்பினதை வாங்கிப்ப வாய்க்கு ருசியா பண்ணி சாப்பிடுவேன்னு பார்த்தேன் சரியான காசி பைத்தியம்மா நீ உங்க அம்மா காசு பைத்தியமா இல்லாத வரைக்கும் சந்தோஷப்படுறா அபிஷ்டு அது சரி ஏதோ உன் தோப்பனார் அவர் பங்குக்கு பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார் நான் என் பங்குக்கு கொஞ்சம் புண்ணியத்தையாவது சேர்த்து வைக்கணுமோ இல்லையோ சுகோதண்ட பஞ்சதன் மாத்திர சகாயகா காசி விஸ்வநாதா விஷாலாட்சி தாயே அம்பிகே என்னை என்னைக்கு கூப்பிட போறேன் என் கரியை என்னைக்கு தீர்க்க போறேன் சிகரெட் குடுக்கறது கெட்டதுன்னு சொன்னானே அவன் ஒரு மடையன். ச்சே. என்னடி கங்கா இது, ஆ? கங்கா ஸ்நானம் ஊத்துனதான் ஊத்துனே வெந்நீரா ஊத்தப்படாதோ குளிர்தோ இல்லையோ குளிர்றதா போய் சொல்றேன் அதான் குளிர் விட்டு போயிடுத இல்லன்னா கொள்ளிக்கட்டை வாயில வச்சுட்டு குப்பு குப்புன்னு புக விடுவேடா எத்தனை நாளா சுருட்டு பிடிக்கிறேன் அடி அசடு இது சுருட்டு இல்லடி சிகரெட். எந்த கர்மமா இருந்தா என்ன எல்லாம் கும்பிட்டு எடுப்பு மாதிரி தான் குமையிறது ஏய் மண்டு மண்டு ஜெனரல் நாலேஜ்ல 0 நோக்கு SSLC எவண்டி மார்க் போட்டான் இதெல்லாம்
காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேனா இல்லையோ அப்ப பழக்கமாயிடுச்சு. நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன்னு தான் நினைச்சேன். பிடிச்சுட்டு இருந்தேன்னு இப்பதான் தெரியறது. இப்ப என்னடி ஆயிடுத்து? இன்னும் என்ன ஆகணும்? நீங்க தீவட்டிய வாயில எரிய விட்டு இருக்கிறத எங்க தோப்பனார் பார்த்தாருன்னா தீர்ந்தது. ஏ கங்கா, என்ன 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 புகை விடுறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாரா? அடி அசம்பந்தம். அதுக்கு மாமா ஒண்ணும் மடி செஞ்சில்லடி. அவரு லௌகிகம் புரிஞ்சவர். அதுக்காக கண்ணத்தனமா தப்பு பண்ற உங்களுக்கு என்ன கண்ணிகாதன படுவாளா? நோக்கேண்டி அந்த கவலை. நான் உங்க ஆத்து மாப்பிள்ளை ஆகத்தான் போறேன், நீ எங்க ஆத்து மாட்டு பொண்ணு ஆகத்தான் போற. சுலபமா சொல்லிட்டு உன் தோப்புனார்கிட்ட சம்மதம் வாங்க நீக்கு தோது தெரியுண்டி. அது எப்படி? அதான் அபிஷேகம் பண்ணிட்டியே, இதையே அஸ்திவாரமா வச்சு என்ன பண்றேன் பாரு. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. நினைச்சது நடக்கும்னு சொல்லுவா. ரங்கமணி, பெரியவா ஆசீர்வாதமும் பகவானுடைய அனுகிரகமும் நோக்கி என்னைக்கு உண்டு. நீ நினைச்சதே அடைஞ்சு தீர்காயுசா சௌபாக்கியமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றப்பா. மாமா, என்னுடைய ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. ஆசீர்வாதம் பண்றதுதான் என் வேலை, நிறைவேற்றுறது பகவான் ஆச்சே. பகவான் நிறைவேற்றுவான்னு கண்ணை புத்துண்டு கும்பிட்டா போதுமா? பெத்தவங்க சம்மதிக்கணுமே. ரங்கமணி, என்ன சொல்ற? மாமா, நானும் ஒரு பொண்ணும் பால்ய பிராயத்துல இருந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் வச்சுட்டு இருக்கோம். அப்படியா? பேஷ் பேஷ். உன்னை புருஷனை அடைய அவ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? உங்க மக கங்காதா மாமா. அவசரப்பட்டு வேற எதுவும் சொல்லாதே. இப்போதான் ஆசைப்பட்டது அடையணும் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மறந்துடாதே. ரங்கமணி, இதை நான் எதிர்பார்க்காத விஷயம் தானே தவிர எதிர்க்கிற விஷயம் இல்லை. ஆனா வேற எதுவும் சொல்லாதே, வேற எதுவும் சொல்லாதே. நான் வரேன் மாமா. கங்கா, கங்கா. இப்படியா கொடநாட்ட மாட்ட சுத்துறது? மயக்கமே வந்துடுச்சு. மயக்கமா? ஐயோ, வரப்படாத. கவலை இருக்கு. நோக்கு தோல் கொடுக்க இருக்க. ஐயோ ஐயோ, யாராரு பார்த்தா என்ன நினைப்பா? யாராவதா? இனி ஒரு பையன் ஒண்ணும் பேச முடியாது. லைசன்ஸ் அப்ளை பண்ணி சாங்ஷன் ஆயிடுச்சு தெரியுமோ? என்ன சொல்றேன்? புரியல? உன் தோப்புனார போய் மாமா அண்ணே ஏண்டா அண்ணார், கல்யாணம் அண்ணே, பொண்ணாடா அண்ணார், கங்கா அண்ணே. ஐயோ, அப்புறம் மீதிய சொல்றதுக்குள்ள சேதிய பாடான்னுட்டாரு. நான் வரேன். எங்க போறேன்? வாஞ்சையர்கிட்ட போய் பஞ்சாங்கம் பாக்குறதுல இருந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு பூந்தி லட்டு பிடிக்கிற வரைக்கும் கவனிச்சாகணுமே. சாந்தி முகூர்த்தமா? நீ என்ன 5 வயசு பிஞ்சா 5.75 அடி நிக்கிறியே, இது கூட புரியல? வா. நீ கங்கா, ஆண்டவன் இந்த ஆத்தங்கரையும் அழகான வயக்காட்டியும் எதுக்கு படிச்சிருக்கான் தெரியுமா? விவசாயம் பண்ண. வெங்காயம் பண்ண படி. இவள வெறும் விவசாயம் இல்லடி, காதல் விவசாயம் பண்ண. விடுங்க, பாதி கிணறு தான் தாண்டி இருக்கு, அதுக்குள்ள பரபரப்பா. ஓஹோ, எங்க ஆத்துல சம்மதிப்பாளான்னு சந்தேகப்படுறியா? அவ பச்சை கொடி தச்சு வச்சு பல காலமாச்சு. எதுக்கு? நான் கல்யாணம் சொன்ன உடனே காட்டுறதுக்கு தான். அப்படின்னா நான் மணக்கோலத்தோட வர போறேன், நீ உங்க ஆத்துல மாக்கோலத்தை போட்டுது. வர. ஏன்னா கல்கத்தாவில் இருக்க ரங்கமணியோடைய தோப்பனார் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கார். எல்லாம் பரபரன்னு நடக்கிறத பார்த்தா நீக்கு பயமா இருக்கு. பணத்துக்கு என்னென்ன பண்ண போறேன்? அதான் நிலத்தை விக்கிறதா தீர்மானிச்சிட்டோமே. ஆமா, நீங்க விக்கிறதா தீர்மானிச்சிட்டேன், வாங்குறதா இன்னும் யாரும் தீர்மானம் பண்ணலையே. ஐயோ, பெரிய இடத்து சம்பந்தம், திடீர்னு தேதியை வச்சுட்டாள்னா என்ன பண்றது? அபிராமி, கங்காவோட கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் குதிரும் நினைச்சோமா, இல்ல இவ்வளவு பெரிய இடத்து மாப்பிள்ள தான் வாய்ப்பான்னு கண்டமா? கற்பனைக்கு வராததெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடத்தி காட்ட அந்த ஈஸ்வரன்
கங்காவோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுவானா என்ன? அம்மா அம்மா என்னடி இது பொய்க்கால் போற மாதிரி ஆடிட்டு வர்ற? அசடு என்ன ஈச்சின்னு இருக்க? காசி பாட்டி மருதாணி இட்டு விட்டா. மருதாணியா? எப்ப இருக்குதெல்லாம்? இன்னைக்கு கல்யாணம் ஆக போறது இல்லையோ அதுக்காகத்தான். நல்லா இருக்கா? ஐயோ உள்ள சாப்பிடாதா? ஏண்டி நோக்கு மருதாணி வச்சுக்கணும்னு ஆசை இருந்தா என்னன்னு சொல்லப்படாதோ? நான் வச்சு விட்டுருப்பனே. அதனால என்னன்னா? என்னடி அதனால? ஆசைடு நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த கையில எப்படி சாப்பிடுவ? ஆமா ஆமாமா உன் கையில நீயே எனக்கு ஊட்டி விடுவியா? நான் சாப்பிடுவேனா? புக்காத்துக்கு போற வயசு ஆயிடுச்சு நோக்கு. இன்னும் என் கையால ஊட்டி விடணுமா? ஈஸ்வரா ஈஸ்வரா வா. மணக்கோலம் வரப்போறதுங்கிற நம்பிக்கையில மருதாணி இட்டு இருக்கா குழந்தை. பிரம்மாவோட எழுத்தாணி என்ன எழுதிருக்கோ தெரியலையே ஈஸ்வரா. மாமி என்ன இது? பிக்ஷாவந்தனம். தானியத்தை போட வேண்டிய செம்புல இப்படி தனத்தை கொண்டு வந்து கொட்டிருக்கேளே. சுந்தரேஷா, காசிக்கு போகணும், கங்கையில தீர்த்தம் ஆடணும், விஸ்வநாதன் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே கட்டையை போடணும். அப்பதான் போற கதிக்கு புண்ணியம் கிடைக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தேன். அப்படி உண்டியில சேர்த்த பணத்தை எல்லாம் உஞ்சவிருத்தி செம்புல வந்து போட்டுட்டேளே மாமி. அப்பா, நான் கங்கையில ஓடுற தண்ணீர்ல முழுகிறத விட கங்காவை கண்ணீர்ல முழுகாம காப்பாத்துறதுதான் புண்ணியம்னு புரிஞ்சுட்டேன்டா. மாமி என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல மாமி. கால் காசு கை நட்டி வாங்கி அறியாதவன் நீ. உஞ்சவருத்தியில பிக்ஷாவந்தனம் பண்ணப்பட்ட பொருளை திருப்பி தரப்படாதுன்ற சம்பிரதாயத்தை நீ மீற மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் கொண்டு வந்து போட்டேன். மாமி கங்கா கழுத்து நிறைஞ்ச மாங்கல்யத்தோடையும் மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் வாழட்டும் அப்பா, வாழட்டும். நான் வரேன். என்ன ஏன் உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்கு ஒண்ணுதான், அதுக்கும் ஆபத்து வந்துடுத்தா? ஏங்க பூனை ஏதாவது மூக்க கருவாடு நடந்து கபத்துல கம்மி விடுத்தா? அது இல்லைங்க, எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா? நான் பாக்குறத எரும மாடுலாம் இருந்தது. அது எருமாடு இல்ல காணோம், என் ஆத்துக்காரி. தூரத்துல பாக்குற போது அவ அப்படிதான் தெரியவா. சரி, விஷயத்துக்கு வரோம். நம்ம ஆத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்குறேன் காணும். பக்கத்து ஆத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னன்னு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்தி வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன நடந்தது? அடின்னு ஒரு உதை, எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய், பஞ்சு வராருங்க. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானே. ஓய், நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சுப்போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். ஓய், அவன் போக மாட்டான், இங்கேதான் நின்னுப்பான். ஓய், இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா, போடும். தாண்டு. பார்த்து வரோம். மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கைலைகள், நாய்கள், இவன் பூட்டானே தெரியல. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். பாடியம்மா அடாடா, பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி நீங்களா? அடாடா, ஆபத்துக்கு பாவம் இல்லை, அவசரத்துக்கு பேரம் இல்லை. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலையை பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. அப்பா சாமி ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. அம்மா, உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோபுஜால் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே, நல்ல கிளவியா பார்த்து குத்து. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ளு இருக்க. பாளையத்தான் போறாள. ஆமா, ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்டா.
கண்ணு தெரியல இப்படி அவசரமா வந்து தட்டி விட்டுட்டல. ஐ எம் வெரி சாரி. பெரிய சாவி. ஏய் அடே கங்கா, அது ஆற நினைச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்கே. யாரா? என்னது யாரா? இவர்தான் என்னுடைய அண்ணா ரங்கமணியோட தோப்பனார். உனக்கு வருங்கால மாமனார்மா. ஐயோ, என்னடா பொண்ணு பெரிய வாயாடியா இருப்பா போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா. வாங்க வாங்க, குழந்தை ஏதோ தெரியாதனமா பேசிட்டா. நீங்க பிரம்மபுரம் சுந்தரேஷ் ஐயர் இல்ல? ஆமா, நானே தான். இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? 16 வருஷம் ஆச்சு. ஓ, என்ன யாருன்னு தெரியறதா? தெரியறது, இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். அப்போ இதுதானே அந்த குழந்தை? ஆமா, அதே குழந்தை தான். இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. ஏன் நடக்காது? எதுக்காக இந்த கல்யாணம் நடக்காது சொல்லுங்க. கேக்குறானே சொல்லேண்டா. சொல்றது என்ன? அந்த கங்கா சுந்தரேஷ் ஐயரோட மகளே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு பிராமண பொண்ணும் இல்ல. இதையெல்லாம் கூட மன்னிச்சு அவளைய மாட்டு பொண்ணா ஏத்துக்க நான் தயார். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அதை நினைச்சாதான் என் நெஞ்சு கொதிக்குது. ஏ ரங்கமணி, எந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும்னு ஆசைப்படுறியோ அந்த பொண்ணு ஹரிஜன பொண்ணு. விஷயம் வேண்டாம்டா. நாக்கு இருக்குங்கிறதுக்காக நாராசமான வார்த்தைகளை பேசாத. அவசரப்பட்டு ஒரு அப்பாவி பொண்ணுடைய வாழ்க்கையை கழிச்சு வரா. ஏமா வீணா ஆசைப்படுற? என் புள்ள கல்யாணத்தை பிரமாதமா நடத்தணும், தான் விரும்பின பொண்ணையே அடைஞ்சு அவன் சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்ட நானே சொல்றேன்னா அது உண்மையா இல்லாம இருக்குமா? அது உண்மைதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என் கண்ணால கண்ட காட்சிக்கு சாட்சி வேற என்னடா வேணும்? கொஞ்சம் விவரமா தான் சொல்லேண்டா. சொல்றேன். 16 வருஷத்துக்கு முன்னால பிரம்மபுரங்கிற ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். அப்ப அங்க இருந்த ஒரு சுகர் ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறது காளிங்கிற ஒரு ஹரிஜன தொழிலாளி. திடீர்னு ஒரு நாள் அந்த சுகர் ஃபேக்டரி கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செஞ்சது காளிதான்னு தெரிஞ்சு அவரை பிடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு போனேன். அப்போ காளியா? ஓஹோ, கொலையும் செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் தேட கோயிலுக்கே வந்திருக்கியா? சத்தியமா சொல்ற சாமி, அந்த கொலையை நான் செய்யல. தொழிலாளருக்கு தலைமை தாங்கி போராட்டத்தை நடத்தினேன். ஆனா முதலாளியை நான் கொலை பண்ணல சாமி. யாரோ அந்த போராட்டத்தை சாக்கா வச்சுக்கிட்டு முன் விரோதத்தை தீர்த்துக்கிட்டாங்க. பழி என் பேர்ல விழுந்துட்டு சாமி. சாமி சாமி, என் பொண்டாட்டி பிரசவத்துல இறந்துட்டா சாமி. என்ன போலீஸ் துரத்திக்கிட்டே வருது சாமி. என் குழந்தை நீங்க தான் சாமி வளர்க்கணும். வாங்கிக்கங்க சாமி. யோஜனை பண்ணாதீங்க சாமி. கொஞ்ச நாள் தலைமுறை வந்துட்டு அப்புறம் வந்து நானே வாங்கிட்டு போறேன் சாமி. வாங்கிக்கங்க சாமி. வாங்கிக்கங்க சாமி. போலீஸ் வந்து போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வரேன். ஓஹோ, குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு தப்பிச்சுட்டு போயிட்டானோ? இருக்கட்டும். ஈஸ்வரா, இப்பவாவது புரியுதாடா நான் சொல்றது உண்மைதான்னு? அந்த கங்கா ஹரிஜன பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு கொலைகாரனோட மகளுக்கு கூட. அவன் சுந்தரேஷ் ஐயர் பொண்ணே இல்லை, அவன் ஒரு அரிஜன பொண்ணு.
இளமை வேறாண்டி மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கணும். மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கணும். ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கணும். உடல் அந்த பக்கம் இந்த பக்கம் துடிக்கணும். கங்கா, ஏன் போற? போக வேண்டியவன் போக வேண்டியது தானே. அப்படின்னா நான் உனக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டேனா? இல்ல, நான் தான் தீண்டப்படாதவள் ஆயிட்டேன். கங்கா, நீ ஒரு கீழ் ஜாதி பொண்ணுங்கிற விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா இவங்க எல்லாம் என்ன செய்திருப்பாங்க? விஷம்னு தெரியாம சாப்பிட்டா அது தலைவிதி, தெரிஞ்சே சாப்பிட்டா அது தற்கொலை. தலைவிதியை தடுக்க முடியாது, தற்கொலையை தடுக்கலாம் இல்லையா? உன்னோட பூர்வீகம் உனக்கு நான் புருஷனாக தடுக்க ஒரு காலம் விட மாட்டேன். உங்க நம்பிக்கை எனக்கு புரியும், அது நடக்காதுன்னு தெரியும். கங்கா, கல்யாணங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அழிஞ்சு போன ஆசை, கலைஞ்சு போன கனவு. கங்கா, ஜாதி பேதங்கிற ஏற்றத்தாழ்வுகள் நம்ம நிரந்தரமா பிரிச்சிடும் நினைக்கிறியா? அதை எதிர்த்து போராட நானே தயாராட்ட பிறகு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுக்க காரணம்? காரணமா? கிச்சமே, உனக்கு விஷயம் தெரியுமோ? பெரிய விபரீதம். என்ன ஓய்? நம்ம ரெங்கமணியோட தோப்பனார் தூக்கில பிணமா தொங்குறார். ஹரிஜன பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த கங்காவை கல்யாணம் பண்ணிவிட்டானே, அது அவன் தோப்பனார். எப்படினாலும் தாங்கிப்பார். இந்த அநியாயம் வேற எந்த அக்ரஹாரத்திலாவது நடக்குமா நானும்? என்ன சொல்றேன்? இவ்வளவுக்கும் காரணம் அந்த சுந்தரசேரி தான். நானும் அந்த ஆச்சாரம் கட்ட மனுஷனை தொட்டு போயின தோஷத்துக்காக ஆயுசு பூரா இந்த கணத்தை வந்து தற்கொலை பண்ணிக்கணும். நானும் இப்போ புரியுறதா நான் ஏன் மறுக்கிறேன்னு? நாம சந்தோஷமா வாழ நம்ம குடும்பங்கள் அழியணுமா? கங்கா, வீடா நடக்கிறதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணத்தை நீயே தடுத்துறாதே. ஒருவேளை நீ சொல்லப்படி நடந்தாலும் நம்முடைய தூய அன்பு மதிக்காதவங்களை நாம மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது பாருங்க, மத்தவங்க சாபத்துக்கு ஆளாகலாம், ஆனா பெத்தவங்க சாபத்துக்கு ஆளாக கூடாது. கங்கா, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. கங்கா, 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 பாடி வந்து பிரசாதம் வாங்கிக்க. என்ன இது? கங்கா, என்னடி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கங்கா, உள்ள வரலாமா? கங்கா, வேணாடி, வேணாம். இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாது, என்னால தாங்கவே முடியாது. ஐயோ, என்ன தொடாதம்மா, என்ன தொடாத. ஐயோ, என்னடி என்னென்னமோ பேசுறேன். செத்து போன ஆளுக்கு 16 நாள் தாண்டி தீட்டு. உன்னை பெத்து போட்டு 16 வருஷம் ஆகுது, இன்னுமா உடம்புல தீட்டு ஒட்டிட்டு இருக்கு. ஊரு அப்படி சொல்லுதம்மா. ஊர் என்னடி ஊர்? கங்கா, நீ பாரத்து துளசி மாசில்லாதவ. கங்கைக்கு ஏதடி கடங்கம்? அம்மா, தர்பை சேத்துல பிறந்ததுங்கிறதுக்காக அவ தர்ப்பணத்துக்கு உபயோகிக்க மாட்டேன்னு சொல்றவா இந்த அக்ரஹாரத்துல யாரு இருக்கா? அம்மா, என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம். எங்களுக்கு என்னடி கஷ்டம்? பூனை எச்சில் பட்டுடுமேன்னு நினைச்சா தன் குட்டிய பாதத்தோட வாயில கவிட்டு போகுமா? கங்கா, சத்தியமா சொல்றேன், 5 கண்டங்களும் தலைகீழா பிறந்து வந்தாலும் சரி, நான் தான் உங்க அம்மா, நீதான் என் பொண்ணு, இதுதான் உன் வீடு. வாங்கல. என்ன இப்படி பாக்குறேன்? நான் இதுல உள்ளத பாக்குறேன், இந்த ஊரார் உள்ளத்தை பாக்குறேன். அவ என்னடி செய்வா பாவம்? நமக்கு பிடிச்ச ஒண்ணு அவளுக்கு பிடிக்கலையே. கங்காவே, அவ இஷ்ட தெய்வத்தை போல பார்த்தா இப்போ
துஷ்ட தெய்வத்தை போல பாக்குறாள். அதைத்தான் என்னால தாய்க்கவே முடியல. ஏன்னா இனியே நீங்க உஞ்சவரத்துக்கு போகணுமா? இந்த உடலம் சடலமா விடுற வரைக்கும் அது நடந்துட்டு தாண்டி இருக்கும். அபிராமி, நாம கங்காவை பிரிஞ்சு வாழ்ந்தாதான் இந்த செம்பு நிறைஞ்சு வழியும்னா அது என்னைக்கு இப்படியே இருந்துட்டு போகும். கொண்டு போய் பகவான் சன்னிதில வை. அந்த பகவான் உங்களை நிச்சயம் மன்னிக்க மாட்டார். உங்களை தண்டிக்காமல் விட மாட்டார். என்னடி சாபம் கொடுக்குறியா? நான் கொடுக்கல. நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு சாபம் கொடுக்காம விடாது. ஏண்டி நோக்கு அவ்வளவு திமிரா எடுத்தேன். சரி சரி, இவகிட்ட என்ன பேச்சு? வாங்கடி போலாம். மாமி மாமி, ஒரு அனாதைக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக அந்த 7 ரமணரை பட்டினி போட்டு கொள்ள நினைக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? காலாகாலமா மடியோடு வாழ்ந்த இந்த அக்கா காலத்துல கீழ்ஜாதிக்காரியான உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறது ஒரு வேத பிராமணன் செய்யற வேலையா இது? கடவுளுக்கு அடுக்குமாடி தள்ளிப்படி. வேதங்கள் எல்லாம் தொடர அந்த கடவுளா இந்த வேதங்களுக்கு எல்லாம் காரணம்னு சொல்றீங்க? ஜோதி வடிவான அவனுக்கு ஏது ஜாதியும் வேதம். என்னடி எங்களுக்கே புராணம் சொல்லி தர்றியா? புராணம் சொல்லல, நியாயம் சொல்றேன். கீழ்ஜாதிய அவன் படைச்சிருந்தா ஆதிசங்கருக்கு முன்னால அந்த ஆண்டவனே அரிஜினா வந்திருப்பானா? ஓஹோ, ஒரு கீழ்ஜாதிக்கார பொண்ணு பேசுற பேச்சாடி இது. மாமி மாமி, நாம கையெடுத்து கும்புற சிவனுக்கு கண்ணை கொடுத்தவனும் கீழ்ஜாதிக்காரன் தான். அவன் மகனுக்கு பெண்ணை கொடுத்தவனும் ஒரு கீழ்ஜாதிக்காரன் தான். ஏண்டி அப்படி இப்படின்னு அந்த ஆண்டவனையே குறைச்சு பேச ஆரம்பிச்சியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நமக்குள்ள பேதம் பார்க்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் ஆடின திருவிளையாடல் தான் அது. ஆமா, அத நீ சொல்லித்தான் நாங்க தெரிஞ்சுக்கணும். மாமி, சர்வ மத சம்மதம்னு நினைக்கக்கூடிய புனிதமான மதம் நம்ம இந்து மதம். அதுல ஒரு அங்கமா பிறந்த நாமே பேதம் பேசினா அது நம்ம மதத்துக்கு நாமே செய்யற துரோகம் இல்லையா? புரியுதுடி. எங்களை இப்படி எல்லாம் பேசி மடக்கிட்டு நீ இங்கேயே இருந்து அந்த ரங்கமணியோட கும்மன் அடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அதுதான் முடியாது. மாமி மாமி, இத நான் எனக்காக கூட சொல்லல. பரிதாபத்துக்குரிய 2 ஜீவன்களை பட்டினி போட்டு கொண்டுடாதீங்க. அதான் நடக்காது. இத பாருடி, நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் 1 மணி அரிசி கூட அந்த குஞ்சு விட்டு செம்பளம் விடாது. அந்த பிராமணன் பட்டினி கடந்து சாக வேண்டியதுதான். இது உண்மையிலே நடக்க போறது, இது சத்தியம். என்ன கங்கா என்னமோ எழுதியிருக்கா? இத பாருங்க. அப்பா நமஸ்காரம். உங்களுக்கு இப்படி ஒரு கடிதாசி எழுத முடியுமா ஏற்பட்டு? நான் சாஸ்திரோத்தமா வளர்க்கப்பட்டாலும் ஜாதியிலே தாழ்ந்தவன் தெரிஞ்சதும் இங்க உள்ளவெல்லாம் உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறா. நான் உங்களோட இருந்தா உங்களை ஒதுக்கியே வச்சிருவாள்னு தெரியறது. அதனால நான் ஒதுங்கிட முடிவு பண்ணி புறப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு Ha!
கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது, அது கிழக்கு வானை மறக்க பார்க்குது. கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது, அது கிழக்கு வானை மறக்க பார்க்குது. தனக்கென ஓர் மார்க்கம் உள்ளது, அது சமயம் பார்த்து மாறிவிட்டது. காரிருள் தேடிது நிலவை, அது திசை மாறிய பறவை. காரிருள் தேடுது நிலவை, அது திசை மாறிய பறவை. கொள்ளிடம் என்ன வேறு நதிகள் அல்ல, வெள்ளம் மாறி வருவதல்ல. காவிரி என்ன கொள்ளிடம் என்ன வேறு நதிகள் அல்ல, வெள்ளம் மாறி வருவதல்ல. எந்த கோயிலில் சென்று வணங்கினாலும் ஆண்டவன் பேற்றுள்ள வெறும் வேதங்கள் தமைவில்ல. காரிருள் தேடுது நிலவை, அது திசை மாறிய பறவை. வாழ்வு இல்லை என்பதற்கு வெள்ளை ஆடை அணிவாள், அதை இந்து பெண்ணும் அறிவாள். வாழ்வு இல்லை என்பதற்கு வெள்ளை ஆடை அணிவாள், அதை இந்து பெண்ணும் அறிவாள். தன் இன்ப வாழ்வை தியாகம் செய்து பிறருக்காக வாழ்வாள், ஒரு தவறில்லாமல் வாழ்வாள். காரிருள் தேடுது நிலவை, அது திசை மாறிய பறவை. கிழக்கில் உதிக்கும் சூரியனே மேற்கில் சென்று மறைவான், அவன் இரண்டு திசையும் அறிவான். கிழக்கில் உதிக்கும் சூரியனே மேற்கில் சென்று மறைவான், அவன் இரண்டு திசையும் அறிவான். எந்த மதத்தில் உள்ள மனிதன் கூட மண்டியிட்டே தொழுவான், அந்த கர்த்தர் தானே பகவான். கிழக்கு பறவை மேற்கில் பறக்கு, அது கிழக்கு வானை மறக்க பார்க்குது. தனக்கென ஓர் மார்க்கம் உள்ளது, அது சமயம் பார்த்து மாறிவிட்டது. காரிருள் தேடுது நிலவை, அது திசை மாறிய பறவை.
இமானியே, சிஸ்டர், சிஸ்டர், இந்த பணம் எதுக்கு சிஸ்டர்? உன் மனைவியை ஊருக்கு அனுப்ப பணம் வேணும்னு சொன்னியே, வச்சுக்க. சிஸ்டர், என்னாங்க ஏன்பா அழற? ஒரு நாள் மட்டுமில்ல சார், வாழ்நாள் பூராவும் அழுதாலும் தீராத பாவத்தை செய்தவனாச்சு. என்ன சொல்ற? ஆமா சார், நான் இந்த சிஸ்டருக்கு பண்ணிருக்கிற துரோகத்தை சொன்னா நீங்களே என்ன வெறுத்துருவீங்க சார். சார், நானே இந்த அம்மா ஒரு நாள் தரத்திட்டு வந்தேன், குறுக்க கம்ப கொடுத்து காலை வாரி விட்டேன். அதுக்கு தண்டனையா ஆண்டவன் ஒரு காலையே வாங்கிட்டா சார். ஊனமான என் காலுக்கு 3 கொலை வாங்கி கொடுத்தேன் இந்த சிஸ்டர் தான் சார். எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் தெய்வமா வந்து இந்த சிஸ்டர் தான் சார் பணம் கொடுத்து உதவி பண்றாங்க. ஆண்டவன் என் ஒரு காலை மட்டும் வாங்கி இருக்க கூடாது சார், என் உயிரையே வாங்கி இருக்கணும் சார். என் உயிரையே எடுத்துருக்கு. இமானுவேல், நாம நெஞ்சுக்கு நேரா சிலுவை கட்டுறோமே, ஏன் தெரியுமா? அந்த மனசாட்சி தான் ஆண்டு. நீ எப்ப மனசு மாறிட்டியோ அப்பவே நீ மன்னிக்கப்பட்டுட்டப்பா. வருத்தப்படாத. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சிஸ்டர், பயப்படாதீங்க. குண்டடிபட்ட எங்க தலைவரை காப்பாத்தத்தான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். ஜல்லியா பாருங்க. இதை நீங்க அப்பவே சொல்லிருக்கலாமே, நான் வெறும் கையோடல வந்திருக்கேன். சிஸ்டர், நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, எங்க தலைவரோட உயிரை காப்பாத்தியாகணும். இல்ல நீங்க உயிரோட திரும்ப மாட்டீங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க.
கவலைப்பட ஒண்ணும் இல்லை. கூடிய சீக்கிரமே குணமாயிடும். ரொம்ப நன்றி சிஸ்டர். என் வாழ்க்கையில மறக்க முடியாத நபர்கள்ல நீங்களும் ஒருத்தர் ஆயிட்டீங்க. ஆமா, இது எப்படி நடந்தது? கேட்டா உங்களுக்கே வேடிக்கையா இருக்கும். அரசாங்கமே கண்டு பயப்படுற இந்த முரடனுக்கு இப்படி ஒரு பலகீனமான சிஸ்டர். கிட்டத்தட்ட உங்க வயசுல எனக்கு ஒரு மக இருக்கிறா. அவ எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. என் துரதிருஷ்டம், அவ பச்சை குழந்தையா இருக்கும் போதே அவளை விட்டு நான் பிரிய வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு போச்சு. அப்படியா? ஆமாம்மா. அவன் எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அலையாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி அலைஞ்ச போது போலீஸ்காரங்க எனக்கு கொடுத்த பரிசுதாமா இது. அவளை எப்படியாவது என்னைக்காவது நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அவன் மாத்திரம் கிடைச்சிட்டா அவளை கூட்டிகிட்டு அந்த நாட்டை விட்டே போயிடுவேன். கண்ணறிஞ்ச கணவனுக்கு அவளை கட்டி கொடுத்துட்டு காலவல்லாத சந்தோஷமா இருப்பேன். இதை நான் எப்படி சாதிச்சே தீருவேன். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். கொஞ்சம் இருங்கம்மா. இந்த வருடத்துக்கு சர்க்கார் வச்சிருக்கிற வேலை என்ன தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். இந்த உயிரை காப்பாற்ற உங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தரும். அந்தோனி இதை வச்சுங்க. நோ தேங்க்ஸ். உபகாரத்துக்கு ஊதியம் வாங்குறது என் பழக்கம் இல்லை. அப்ப நான் போகலாமா? அந்தோனி பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வா. வாங்க வாங்க. சரி, நான் வரேன். சிஸ்டர், உங்களை பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார். இன்ஸ்பெக்டரா? ம். கங்கா. இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த விஷயம்? ஓ எஸ், ஐம் சாரி. உட்காந்தே பேசலாமே. தேங்க்ஸ். சொல்லுங்க. நான் இந்த பகுதியில் நடமாடுற சமூக துரோகிகளை பிடிக்கிறதுக்காக பிரத்யேகமா நியமிக்கப்பட்டிருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஐ see. அந்த குற்றவாளிகள் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு நீங்க போய் வந்திருக்கீங்க. அந்த இடத்தை நீங்க எனக்கு சொல்லணும். மன்னிக்கணும், என்னால அது முடியாது. வாட்? போகும்போதும் வரும்போதும் கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாங்க. எனக்கு இப்படி வழி தெரியும். ஒருவேளை மறுபடியும் அவங்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் வந்தா அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். உங்களை கடத்திக்கிட்டு போனவங்க இதுல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. இவர்தான் அந்த கூட்டத்து தலைவர். இவருக்கு தான் நான் சிகிச்சை செஞ்சேன். நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சு. இவனைத்தான் நான் ஒரு நாள் தோட்டத்துக்கிட்டு போய் சுட்டேன். உண்டடி பட்டி தப்பிச்சுக்கிட்டான். அந்த சிகிச்சைக்காகத்தான் உன்னை ஐம் சாரி உங்களை கடத்திக்கிட்டு போயிருக்கான். இவன் மறுபடியும் உங்க உதவி தேடி வந்தாலும் வரலாம். அப்போ போலீஸுக்கு தகவல் கொடுக்காம போகாதீங்க. நிச்சயம் சொல்றேன். தேங்க்ஸ். அப்பனே முருகா, அரசாங்க உத்தியோகத்திலேருந்து ரிட்டைர்மெண்ட் கிடைச்சாலும் அடுப்பங்கரிலேருந்து இன்னும் ரிட்டைர்மெண்ட் கிடைக்கல. இது இன்னும் எத்தனை நாளைக்கோ? இந்தாப்பா காபி. என்னப்பா இது? சர்க்கரையே போடாம காசு கொடுத்துருக்கேன், ஒண்ணும் சொல்லாம சாப்பிடுறியே. ருசி தெரியலையா? வாழ்க்கையே ருசி இல்லாம ஆயிட்ட பிறகு வாய் ருசி பத்தி நினைக்க என்ன இருக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா. உன் சொல்லே என்ன நெருப்பா சுடுது. என்ன பண்றது? அவ பண்ணின பாவத்துக்கு அவ தானே பலன் அனுபவிச்சாகணும். தப்பு தான்ப்பா. விதி என் கண்ணை மறைச்சிடுது. ஜாதியை பார்த்தானா நீதியை பார்க்க தவறிட்டனே. அதுக்காக
நான் செஞ்ச தவறுக்கு நீயும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கணுமா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா என்னப்பா? என் மனசு கண்டவங்க கூடி வர சத்திரம் இல்ல, ஒரு தெய்வம் நிரந்தரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற க்ஷேத்திரம். கல்யாணங்கிற பேரால அதை களங்கப்படுத்த நான் விரும்பல. செங்கமணி, நீ இவ்வளவு பிடிவாதமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. ஓகே, என் வழிக்கு உன்னை கொண்டு வர நினைக்கிறத விட உன் வழிக்கு நான் வர தீர்மானிச்சுட்டேன். இங்க பாருப்பா, அந்த கங்கா எங்க இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் செய்து வைக்க நான் தயார். என்னப்பா சொல்றேன்? ஏன்பா, ஏன் அப்படி சொல்ற? இப்போ கங்கா ஐயராத்துல ஏற்றி வச்சு அகல் விளக்கு இல்ல, மற்றவங்களுக்காக மாதா கோயில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் மெழுகு. வாங்க உட்காருங்க. என்னம்மா அப்படி பாக்குறேன்? மறுபடியும் உன் மனசை சலனப்படுத்த வந்துட்டேன்னு யோசிக்கிறியா? சலனமா? அது கங்காவுக்கு, மேரிக்கு இல்ல. உன் மனோபலம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதையும் பலவீனப்படுத்தக்கூடிய செய்தி இப்ப நான் சொல்ல போறேன். உன்னை கடத்திட்டு போன காளியோட படத்தை பத்திரிகையில பார்த்தேன். நீக்கு அதிர்ச்சியா போயிடுது. காரணம்? மகளையே சிஸ்டர்னு கூப்பிடக்கூடிய நிலைமை ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கே, அத நினைச்சுதான். என்ன சொல்றீங்க? அம்மா, அந்த காளி வேற யாரும் இல்ல, உன்னோட தோப்பனர். எப்படி என் மகளை நான் கண்டுபிடிச்சிருவேன். அவ மாத்திரம் எனக்கு கிடைச்சிட்டா அவளை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டை வெட்டி ஓடிடுவேன். கண்ணெறிஞ்ச கணவனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்துட்டு காலமில்லா அவளை சந்தோஷமா வச்சிருவேன். எந்த சூழ்நிலையை இதை நான் சாதிச்சே தீர்வேன் சிஸ்டர், சாதிச்சே தீர்வேன். ஏம்மா, சமூக சேவைக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்ட நீ ஒரு சமூக விரோதியோட மகன் நினைக்கும் போது வேதனையா இருக்கா? புண்ணிய கடல்ல சங்கமம் ஆயிட்ட நதி எங்க பிறந்திருந்தா என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? அவரோட மகன் நான் தாங்கிறத அவர்கிட்ட சொல்லக்கூடாது. என்னதான் காளியோட மனசு கல்லா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கத்தான் செய்யும். 18 வருஷத்துக்கு முன்ன பச்சை குழந்தையா பிரிஞ்ச உன்னை இந்த பவித்திரமான கோலத்துல பார்க்கும்போது அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? பயிருக்கு வேலி போடலாம், ஆனா பாசத்துக்கு வேலி போட முடியுமா? இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலி. மேரி, என்னோட புனித வாழ்க்கைக்கு தடை ஏற்படுறது நீங்க விரும்புறீங்களா? நிச்சயமா இல்லம்மா. அப்படின்னா உண்மைய இவ்வளவு வரைக்கும் யாருக்கிட்டேயும் மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க. சரிம்மா, இந்த சத்தியத்தை நான் என்னைக்கும் காப்பாத்துவேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐம் சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைகளோட ஆடி பாடுறது ஒரு தனி இன்பம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கிடைக்காததை நினைச்சு எங்கிறது தானே இயற்கை. அப்படின்னு உங்களுக்கு குழந்தைகள் இல்லையான்னு கேக்குறீங்களா? கல்யாணமே இனி இல்லையேன்னு ஆயிட்ட பிறகு கடுமையான முடிவு. அந்த கடுமைக்கு நான் மேற்கொண்டிருக்கிற கடமையே மாற்றாயிடுச்சு. அதனால இனி கவலைப்பட எதுவுமே இல்லை. கடமையா? ஆமா, நீங்க சமூக சேவைக்காக உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட மாதிரி சட்டத்தை கட்டிக்காக நான் என்ன தத்தம் பண்ணிட்டேன். I see. திருமணத்துல மட்டுமில்ல, தியாகத்திலையும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. மாறி போன திசைகளை எண்ணி மனவருத்தம் அடையாம
திரும்பி விட்ட திசையை எண்ணி திருப்தி அடையிறதுதான் நல்லது. யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல, உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலான்னு வந்தேன். தயவு செஞ்சு இதை நீங்க மறுக்க கூடாது. ஏன்னா உங்களை பார்க்கணும்னு எங்க ஒரு ஆத்மா துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளதாமா ஏமா தயங்குற? எங்க ஆத்துக்கு நீ வரத்துக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, தேங்க்ஸ். உட்காருமா, உட்காரு. சௌக்கியமா இருக்கீங்களா? எப்படிமா இருக்க முடியும்? அன்னைக்கு ஆச்சாரங்கிற பேரால சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டிய ஒரு குடும்ப விளக்கை தூக்கி எறிஞ்ச. இன்னைக்கு அதுக்கு தண்டனையா விளக்கேற்ற ஒரு லட்சுமி இல்லாம இந்த வீடு இருண்டு கிடக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதையெல்லாம் இப்பயே நினைக்கிறீங்க? என்னம்மா செய்யறது? மரண வேதனையை விட மனவேதனை ரொம்ப கொடுமையானதம்மா. அந்த கொடுமைக்கு உங்ககிட்ட இருந்து மன்னிப்பு பெறதை தவிர வேற மருந்தே கிடையாதும்மா. மன்னிப்பு கேட்க நீங்க ஒரு பாவமும் செய்யல. மகனோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட ஒவ்வொரு தந்தைக்கும் உரிமை உண்டு இல்லையா? கங்கா, கங்கா, கங்கா. நான் தான் பாட்டி. என்ன அடையாளம் தெரியலையா? அடையாளமே தெரியாமல் ஆக்கியம்மா. ஆனா கண்ணை மூடு மிந்தி உன்னை ஒரு தடவையாவது பார்த்துடணும்னு துடியா துடிச்சு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா குடும்பமும் குழந்தையுமா ஆலமரமா தழைச்சிருக்க வேண்டிய நீ இப்படி மொத்த பரமரமா ஆயிட்டியே. அந்த கொடுமையைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. என்னடா செய்ய சொல்றேன்? இது எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். வாழும் மனசு கேட்க மாட்டேங்கிறதே. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி? நீங்க என்னம்மா பழுத்த இலை எந்த காத்துக்கு எப்ப விழுமோன்னு கிடக்க? இல்ல பாட்டி, இங்க ரொம்ப காலத்துக்கு சௌக்கியமா இருக்கணும். பாட்டி, வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்காரு. உட்கார சொல்லுங்க. கங்கா, உட்காரமா, நான் போய் காப்பி எடுத்துன்னு வரேன். பரவாயில்ல பாட்டி, உங்களை பார்த்துட்டேன், அதுவே போதும். நான் வரேன். இருமா, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. வீடு தேடி வந்திருக்கேன், ஒரு வாய் ஜலம் கூட சாப்பிடாம போனா எப்படிமா? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேன் பாட்டி. போயிட்டு வாமா. உனக்காக இங்க ஒரு கழுவி தவம் கிடக்கிறான்றதை மட்டும் மறந்துடாதே. நீங்க போய்தான் ஆகணுமா? கண்டிப்பா. இந்த 20 வருஷமா எனக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கிறது என் மனைவி இறந்த அன்னைக்கு அவ சமாதிக்கு முன்னால் நிக்கிறேன் அந்த ஒரு நிமிஷத்துல தான். அதையும் எனக்கு சொல்றியா? அதுக்கு இல்ல, உங்களை எப்படி பிடிக்கணும் போலீஸ் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும். லட்சியத்துக்காக உயிரை விடலாம், ஆனா உயிருக்காக லட்சியத்தை விடக்கூடாது. Arrest them. சாமி, நீங்களா? நீ நீ என்ன தெரியலையா சாமி? நான் தான் சாமி, காளி. விதிய பாத்தீங்களா சாமி? பல வருஷங்களுக்கு முன்னால போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் குழந்தையோட உங்ககிட்ட நான் வந்தேன். இன்னைக்கு அதே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் மக இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன். தீமையிலையும் தெய்வம் நன்மை செய்யும் சொல்லுவாங்களே, அது சரியா போச்சு சாமி. சாமி, என் மக எங்க சாமி? இந்த உண்மையை என் உயிர் உள்ள வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க. கீழ் சாதிக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு
நான் எத்தனை புறவை எடுத்து என் உடம்ப செருப்பா தைச்சு போட்டாலும் அந்த கடன் தீராது சாமி. சாமி, என் மகளை கூப்பிடுங்க சாமி, நான் பார்க்கணும் சாமி, கூப்பிடுங்க சாமி. என்ன சாமி பேசாம இருக்கீங்க? காளி வந்து வந்து அவ எங்க ஆத்துல இல்லப்பா. இல்லையா? அப்போ ஏதாவது அனாதை விடுதலை சேர்த்துட்டீங்களா? காளி சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. எந்த நேரமும் போலீஸ் வந்துடும், நான் உடனே போயாகணும். சொல்லுங்க சாமி, நேரத்தை வீணாக்கி என்ன துடிக்க வைக்காதீங்க சாமி. சொல்லுங்க சொல்லுங்க. போலீஸ் வந்தாச்சு, இப்ப நான் போறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா திரும்ப வருவேன். என் மகன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். மரியாதையா சொல்லுங்க, உங்க ரகசியம் எங்க இருக்கு? உயிரே போனாலும் சரி சொல்ல மாட்டோம். அப்படியா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்க லாக்கப்ல வைங்க. இவங்க கிட்ட எப்படி உண்மை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சார், என்ன லெட்டர்? என்ன லெட்டர்? படிச்சு பாருங்க. இன்ஸ்பெக்டர் ரங்கமணிக்கு எங்கள் ஆட்களை உடனே விடுதலை செய், இல்லாவிட்டால் உன்னை இந்த உலகத்தை விட்டு விடுதலை செய்து அனுப்பி விடுவோம். ஜாக்கிரதை. முனுசாமி ஐயா, இங்க ஒரு ஆள் வந்தானே, பாத்தியா? நான் பார்க்கல. பார்க்கலையா? இன்ஸ்பெக்டர் ரங்கமணி. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள. பரவாயில்லை, இருக்கட்டம்மா. இங்க நீங்க படி தாண்டி உள்ள வரலாம், தடை இல்ல. பரவாயில்ல. என்ன விஷயமா வந்தீங்க? அம்மா, உபகாரம் செஞ்சுட்டு அவங்க கிட்டயே பிரதி உபகாரம் எதிர்பார்க்கிறது தர்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் யார உதாசீனம் செஞ்சனோ அவங்க கிட்டயே உதவி தேடி வர வேண்டிய நிலையை பகவான் எனக்கு ஏற்படுத்திட்டாருமா. அதனால என்ன, மரம் வச்சவங்களுக்கு தான் நிழல் சொந்தங்கிறது இல்ல, மத்தவங்களும் வந்து தங்கலாம். ஆனாலும் படர்ந்து தழைச்ச மரத்துக்களைய அடியோடு வெட்டின பாவிமானா. மனம் திருந்திய மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சேத்துல எரிஞ்சாலும் ஒண்ணுக்கு நூறா சேர்ந்து பலன் தர நெல்லு மாதிரி உயர்ந்த குணம்மா உனக்கு. வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. சொல்றம்மா, சொல்றேன். இந்த அம்மா, இந்த லெட்டரை நீயே படிச்சு பாருமா. அம்மா, என் மகன் உயிருக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவனை நீதாம்மா காப்பாத்தணும். நானா? நிச்சயம் உன்னால முடியுமா? இந்த லெட்டர்ல இருக்கிறபடி போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆட்களை ரங்கமணி விட்டுட்டா அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இதை நான் அவனுக்கு எடுத்து சொன்னேன், கேட்க மறுத்துட்டான். கடமை தான் பெருசுன்னு என்கிட்ட வாதாடினான். நீ சொன்னா நிச்சயம் ஏத்துக்குவான். தயவு செஞ்சு சொல்லுமா. கர்த்தரோட வேதங்களை எடுத்து சொல்றேன்னா கடமையிலிருந்து தவறுங்கன்னு சொல்றது பாவம் இல்லையா? அம்மா, உத்தியோகத்தில் இருந்த போது நானும் கடமையை மதிச்சவன் தான். ஆனா இந்த அந்திம காலத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என் மகன் தான். அவன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னும் போது அதை என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? அம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. அப்படி சொல்லிட்டேன்னா என் மகனை மட்டும் இல்ல, என் உயிரையும் இழக்க வேண்டி வருங்கிறத நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. புனித அன்னை அவரோட உயிரை பாதுகாப்பார்.
பாட்டி பாட்டி கங்கா வந்துட்டியாம்மா? எங்க என் உயிர் பிரியறதுக்கு முந்தி உன்னை பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. எனக்கு நேரம் நெருங்கிடுத்து. எங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பியாம்மா? சொல்லுங்க பாட்டி, எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எப்போ வழக்கமா பாடுவியே முருகன் பேர்ல கீர்த்தனை, அத வீடிய வச்சுன்னு வாசி. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். என்னம்மா யோசிக்கிறேன்? கர்த்தர் மேல பாட வேண்டிய ஒண்ணு கந்தன் மேல பாட சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, இந்த மாதிரி நேரத்துல அது நிறைவேற்றுறதுல தப்பு இல்ல. அதை எந்த மதமும் தடுக்கல. அப்படி என்ன பாடு ரங்கமணி, அந்த வீணை
என்னங்க கலாட்டா? எங்க தோடு? நேரம் என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஏய், என்ன இங்க கலாட்டா? என்ன திமிரு இருந்தா இந்த மாதிரி செய்வீங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். Be careful. ஏய், என்னது? இன்ஸ்பெக்டர், எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நாங்கல்ல, நீங்க தான். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க கூட்டம் உங்களுடைய கோழி குஞ்சு அமுக்கிற அப்படி அமுக்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? லேசா மயக்க மருந்து கொடுத்து ஆளை தூக்கிட்டு வாங்க சொன்னா மருந்த ஓவரா கொடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை உண்டாக்கிட்டீங்களே. உடனே போய் சிஸ்டர் மேரி குடிக்கலாம். போ, போ, போ. என்ன மறுபடியும் உங்க தலைவர் உயிருக்கு ஆபத்தா? இல்ல, எங்க கூட்டத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை இப்ப நீங்க காப்பாத்தணும். ஓ, மத்தவங்க உயிரை கூட நீங்க மதிக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்கே. சரி சரி, அது கொடுங்க. எதுக்கு? வழக்கம் போல கண்ணை கட்டிக்க வேண்டாமா? பரவாயில்ல, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ அப்படியா? தேங்க்யூ. அண்ணே, சரி இப்போ வாங்க சிஸ்டர். நீங்க ட்ரீட் பண்ண வேண்டியது இந்த ஆளுக்கு தான். இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த ஆளை கடத்திட்டு வந்து மிரட்டினா எங்க ஆட்களை போலீஸ் விடுதலை செய்யணும்னு நினைச்சோம். கொஞ்சம் மயக்கம் இருந்து அதிகமா போயிடும். அப்படியா? ப்ளீஸ். சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு? இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, சீரியஸா தான் இருக்கு. இன்னும் 24 hours போகணும். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க? நம்ம கூட்டத்தையே குண்டோட ஒழிக்கணும் திட்டம் போட்டுட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர், அவன் செத்தா நமக்கு சந்தோஷம் தானே? அவனை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வர சொன்னேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஆட்களை விடுதலை பண்றதுக்கு தான் கொண்டு வர சொன்னேன். அவன் உயிரோட இருந்தே ஆகணும். வாங்க சிஸ்டர், மயக்கம் தெளிஞ்சிருச்சா? வேண்டிய மருந்தை கொடுத்துருக்கேன், சீக்கிரமே தெளிஞ்சிடும். ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்க காரியம் முடியறதுக்குள்ள அவன் கண்ண முடிவான்னு பயந்து போறேன். அப்படியெல்லாம் நடக்காது. அவரை காப்பாத்துறதுக்காகவே கர்த்தர் என்ன அனுப்பியிருக்காரு. அவனுக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கி பக்கத்துல இருந்தவனை கவனிச்சுங்க. அப்புறம் வழக்கம் போது உங்களை கொண்டு போய் பத்திரமா விட்டுறேன். கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக மாட்டேன். நீங்க பேசக்கூடிய நிலைமையில இப்ப இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அப்புறமா பேசலாம். தயவு செஞ்சு என்ன விட்டுடப்பா. என் உயிருக்கே நீ ஆபத்து உண்டாக்குனாலும் என்னால உண்மையை சொல்ல முடியாத நிலைமைப்பா. சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? இதுதான்ப்பா. இல்ல, யாருக்கோ பயந்துட்டு நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. சொல்லல, நீ சொல்லல. இருக்குங்க, எதுக்காக அவரை போட்டு இப்படி சித்திரவதை செய்றீங்க? சித்திரவதை பண்றது நான் இல்ல, இவன்தான். குழந்தையா ஒப்படைச்ச என்னுடைய மகனை ஒரே ஒரு தடவையாவது பார்க்கணும்னு இவ்வளவு நேரமா கேட்கிறேன். பாசத்தை புரிஞ்சுக்காம எதுவுமே தெரியாத மாதிரி நான் வேஷம் போடுறான். சத்தியமா சொல்றேன், இந்த மனத்தை இப்படி துடிக்க வைக்கிற இவனை வெட்டி போட்டாலும் பாவம் இல்ல சிஸ்டர். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என் மகளை நான் பார்க்கவே முடியாத சிஸ்டர். ஒரு வகையில நானும் உங்க மகதான் நினைச்சுக்கங்களேன். உங்களை மாதிரி ஒரு பெண் என் மகளை அடையிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் சிஸ்டர். நீங்க எனக்கு மகளா கிடைச்சிருந்தா உங்களை நிச்சயமா இந்த குலத்துக்கு ஆளாக்கி இருக்கவே மாட்டேன். பூவோடையும் பொட்டோடையும் புருஷ வீட்டுக்கு பெருமையா அரைச்சு வச்சிருப்பேன் சிஸ்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சிஸ்டர், நீங்களாவது சொல்லுங்க. என் மகன் எங்க இருக்கான்னு சொல்ல சொல்லி இந்த ஆள்கிட்ட நீங்களாவது சொல்லுங்க சிஸ்டர். தயவு செய்து சொல்லுங்க சிஸ்டர். அவ்வளவுதானே, இன்னும் கொஞ்ச நாள் கவனம் கொடுங்க, நிச்சயமா உங்க மகன் யாருன்னு சொல்வாரு. ஏம்மா, எந்த தைரியத்திலமா அப்படி சொல்ற?
இத்தனை நாள் நான் கடைப்பிடிச்சு வந்த சத்தியத்தை இனிமே தவறு விட்டுடுவேன் நினைக்கிறியா மாமி? பொறுமையா இருங்க. உண்மை தானா வெளியே வர வரைக்கும் அவரை துன்பப்படுத்துறது இல்லைன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. சிஸ்டர் உட்காரு, சாப்பிடுங்க. சிஸ்டர் ஏன் எழுந்துட்டீங்க? ஒரு போலியான கிறிஸ்தவன் கையால சாப்பிட்டா அது விஷத்துக்கு சமம். நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த சிலுவைய ஆண்டவனை நினைச்சுதான் அணிஞ்சீங்களா இல்ல வெறும் அழகுக்காக அணிஞ்சீங்களா? இயேசுவை சிலுவையில அரைஞ்சாங்களே, அவங்கள விட நீங்க தான் கொடுமைக்காரங்க. சிஸ்டர் பின்ன இப்படி சமூக விரோதியா இருக்கிற உங்களுக்கு கிறிஸ்தவன்னு சொல்லிக்க என்ன அருகதை இருக்கு? சிஸ்டர், நான் சமூக விரோதியாக பிறந்தவன் அல்ல, உருவாக்கப்பட்டவன். காரணம் 1000 இருக்கலாம், அதையெல்லாம் கடந்து நிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். சிஸ்டர், அடுத்தவன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக எவன் தன் ரத்தத்தை சிந்துறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன், நீங்க இல்ல. சிஸ்டர், என்னை சொன்னால கொல்லாதீங்க. இந்த பாவி எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருக்காங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது சிஸ்டர். இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது சிஸ்டர், மன்னிப்பே கிடையாது. மனம் திருந்தியவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, பாவத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. சிஸ்டர், என்னுடைய பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம்? எதுவா இருந்தாலும் செய்ய தயார். சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். சொல்றேன். ஐயா, இன்ஸ்பெக்டர் இப்படியே தடுத்துட்டாருங்க. ஜீப்ல போயிட்டு அப்படியா? நம்ம அழைச்சி அதை அவரை உயிரோடு வளர்க்க. இன்ஸ்பெக்டர், உன் முடிவை நீயே தேடிக்கிட்டே. மேரி அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் சார் வாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என்ன நடந்தது? உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். நீ காளியோட ஆளாச்சே, என்ன ஏன் காப்பாத்தணும்? ஆமா, சிஸ்டர் மேரியால நான் திருந்திட்டேன். அவங்க தான் உங்களை தப்பிக்க வச்சது. எங்க ஆட்களை திசை திருப்புறதுக்காக உங்க உடைய அவங்க போட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியா? கங்கா, 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 ஒரு பாவம் அறியாத உன்னை இப்படி அநியாயமா கொண்டுட்டானே. அடப்பாவி, எவ்வளவு பெரிய கொடுமையை பண்ணிட்டடா நீ. இவ்வளவு நாளா நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீயே தண்டனை கொடுத்துட்டியடா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாண்டா, எந்த மகளை நீ பார்க்கணும், அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கியோ, அந்த கங்காதாண்டா இந்த மேரி. அந்த கங்காதா இந்த மேரி.
கங்கா! அம்மா, மீளாத தூக்கத்தை உனக்கு கொடுத்த அந்த ஆண்டவன் மீளவே முடியாத துக்கத்தை எனக்கு கொடுத்துட்டாம்மா. என் கண்ணுள்ள வரைக்கும் நான் அழுது அழுது தீர்த்தாலும் எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்ட இந்த பொன் ஆறவே ஆறாதும்மா. சட்டத்தினால நான் சாதிக்க வேண்டிய கடமையை கங்கா தன் சாவின் மூலமா சாதிச்சிட்டா. காளி, சூரியன் உதிக்கும் போது மலைக்கு சொந்தம், மறையும் போது கடலுக்கு சொந்தம், உச்சிக்கு போற போது லோகத்துக்கே சொந்தம். மேரி வானத்து சூரியன் ஆயிட்டாப்பா, வானத்து சூரியன் ஆயிட்டா.